வரலாற்றில் கொடுக்கப்பட்ட 5 கொடூரமான தண்டனைகளை பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் ஆன் த வீல். இது மிடில் ஏஜ்ல ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ், ஸ்வீடன்ல கொடுக்கப்பட்ட தண்டனை. இதில் குற்றம் செய்த ஒருவரை பெரிய மரச்சக்கரத்தில் கட்டி வைத்து கனமான இரும்பு கம்பி, சுத்தியல் போன்றவை மூலம் ஒருவர் அந்த குற்றவாளியின் கணைக்கால், முன்னங்கை, மேற்கை, தொடை பகுதியில் எலும்பு உடைகின்ற வரைக்கும் அடிப்பார். குற்றவாளிகளை அடிக்க பயன்படுத்தப்பட்ட கருவிகள் சுமார் 5 கிலோயிலிருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த தண்டனை பெரும்பாலும் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டன. அந்த தண்டனைக்கு பிறகு குற்றவாளிகள் தாகத்திலும், பசியிலும், வலியிலும், அதிக இரத்த போக்கினாலும் சிறிது நேரமோ அல்லது சிறிது நாளும் கழித்து உயிரிழப்பார்கள். இந்த தண்டனை பொதுவாக தேச துரோகம், கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களுக்கு கொடுக்கப்பட்டன. அடுத்து நாம் பார்க்க போவது அயர்ன் மேடன். இது ஜெர்மனியில் 16 முதல் 18 நூற்றாண்டு வரை கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நம்பப்படுகிறது. இந்த தண்டனை அரசுக்கு துரோகம், கொலை, வேறுபட்ட மத நம்பிக்கைகள் கொண்டிருப்பவர்களுக்கு தரப்பட்டது. இந்த தண்டனை பெரும்பாலும் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டன என்று நம்பப்படுகிறது. இதில் ஒரு இரும்பு அலமாரிக்குள் ஒரு குற்றவாளியை வலுக்கட்டாயமாக உள்ளனுப்பி அவர்களை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார்கள். அந்த அலமாரி ஒரு மனிதன் உள்ளே செல்கின்ற உயரத்துக்கு இருக்கும். அதில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு உள் பக்கத்தில் கூர்மையான இரும்பு முற்கள் இருக்கும். அந்த கதவை குற்றவாளி உள்ளிருக்கும் போது மூடுவார்கள். அம்முற்கள் அந்த குற்றவாளியுடைய உடம்பை துளைத்து கொண்டு செல்லும். அந்த முற்கள் உடம்பில் முக்கியமான பகுதியை துளையிடாதபடி அந்த அலமாரியை வடிவமைத்து இருப்பார்கள். அதனால் மரணம் சிறிது சிறிதாக, பலியால், அதிக இரத்த இழப்பினால், மூச்சு திணறலால் ஏற்படும். சிலர் இதை நம்புகிறார்கள், சிலர் இதை நம்ப மறுக்கிறார்கள். இது உண்மையா இல்லை பொய்யா என்ற விவாதத்திற்குள் தான் இருக்கிறது. லிங்சி, டெத் பை 1000 கட்ஸ். இது 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்னாடி சீனாவில் கொடுக்கப்பட்ட தண்டனை. இந்த தண்டனை பொதுவாக அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம், குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்வது, அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் கொடூரமான கொலை செய்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும். இந்த தண்டனையில் குற்றவாளியை பொதுமக்கள் முன்னால் கட்டி வைப்பார்கள். உடனடி மரணம் ஏற்படாமல் இருக்க உடலின் முக்கிய பகுதிகளை தவிர்த்து மெதுவாக பல இடங்களில் கத்தியை கொண்டு காயம் ஏற்படுத்துவார்கள். 1000 விட்டுகள் என்பது ஒரு குறியீட்டு சொல்லாகும். உண்மையில் நிரந்தர எண்ணிக்கை எதுவும் இல்லை. காயங்களின் எண்ணிக்கை குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து மாறுபடும். இந்த தண்டனையில் மரணம் உடனடியாக ஏற்படாது. காலப்போக்கில் இரத்த இழப்பு, உடல் பலவீனம் மற்றும் கடுமையான உடல் அழுத்தம் காரணமாக மரணம் ஏற்படும். தி அயர்ன் சேர். இந்த தண்டனையை 14ஆம் முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை யூரோப்பில் பெரும்பாலும் ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்தில் கொடுக்கப்பட்டன. இது விசாரணை மற்றும் சித்திரவதைக்கு, மதத்திற்கு எதிரானவர்கள் மற்றும் சூனியம் செய்பவர்கள் மேல் பயன்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் ஒப்புக்கொள்ளுதல் அல்லது கடுமையாக தண்டிக்க பயன்படுத்தப்பட்டது. குற்றவாளிகளை ஒரு இரும்பு நாற்காலியில் உட்கார வைப்பார்கள். ஆனால் அந்த நாற்காலியின் உட்காரும் இடத்திலும், சாய்கின்ற இடத்திலும், கை வைக்கின்ற இடத்திலும் முற்கள் இருக்கும். அது அந்தந்த பாகங்களை குற்றி கிழிக்கும். யானையின் மூலம் மரண தண்டனை. பண்டைய காலத்தில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை இந்த தண்டனை இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. இந்த தண்டனை பொதுமக்கள் முன்பு பயிற்சி பெற்ற யானையின் மூலம் அதன் பயிற்சியாளரின் கட்டளைக்கேற்ப நிறைவேற்றப்பட்டது. யானை குற்றவாளியை காலால் மிதித்து நசுக்கும். சில நேரங்களில் தும்பிக்கையால் தூக்கி வீசி தாக்கவும் செய்யும். மரணம் உடனடியாக ஏற்படலாம் அல்லது சிறிது நேரம் கழித்தும் ஏற்படலாம். இந்த தண்டனை பெரும்பாலும் தேச துரோகம், அரசுக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் கொலை போன்ற கடுமையான குற்றங்களுக்கு வழங்கப்பட்டது.